السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونهم كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணை நாள், புனிதமும் மகத்துவமும் மிகுந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இணையதளங்களில் புது வருடப்பிறப்பை, அதனுடைய வருடப்பிறப்பிற்கு முன்பாக இத்தனை நிமிடங்கள் இருக்கிறது என்று அதை குறிப்பிட்டு சொல்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இணையதளங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 13 நாட்கள் இருக்கிறது, இன்னும் 14 நாட்கள் இருக்கிறது, 15 நாட்கள் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளாக குறைத்து கொண்டே வருகிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம். யார் அந்த மாதத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்களோ, மகிழ்ச்சி அடைகிறார்களோ, அவர்களுடைய ஈமானின் வலிமைக்கான அடையாளம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம் வருவதற்கு முன்னால் அதற்குண்டான தயாரிப்புகளில் அந்த மாதத்தை நாம் எப்படியெல்லாம் அதை நாம் அனுபவிக்க வேண்டும், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே நாம் அதில் தயாராக வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிந்து வருகிறோம். கடந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்களை குறித்து அந்த மாதம் வருவதற்கு முன்னால் சஃபர் மாதத்தில் இருந்தே நாம் தொடங்கி ரபியுல் அவ்வல் முடிந்தும் நாம் அதை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் சஃபர் மாதத்தில் இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரபியுல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கி அவர்களுடைய வரலாறுகளை அதிகமாக பேசப்படும் உலகெங்கிலும். இருப்பினும் அவர்களின் உயர்வை, கண்ணியத்தை முழுமையாக நம்மால் விளங்கி கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். ஒன்றுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும்போது முன் அறிவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் அறிவிக்கப்பட்டவர்கள், அது வெறுமனே ஒரு வார்த்தையாக நாம் கடந்து செல்வோம். ஆனால் அந்த முன் அறிவிக்கப்பட்டவர்கள் என்பதில் எவ்வளவு வரலாற்று பின்னணியில் இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இதற்கு முன் இறங்கிய வேதங்கள், அதில் அனைத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தாட்சிகளை, அவர்களுடைய வருகையை அல்லாஹ் சாட்சி பகர்ந்திருக்கிறான். இப்படி ஒரு நபி வருவார் என்று அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குணங்கள் இப்படி இருக்கும், அவர்களுடைய அடையாளங்கள் இப்படி இருக்கும், அவர்களுடைய குடும்ப, அவர்களுடைய அந்த பாரம்பரியம் எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் முன் வேதங்களில் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நபி அவர்களை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கவே மாட்டான். நபி அவர்களை படைக்காவிட்டால் மனித சமூகத்தை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே வந்திருக்காது. பெருமானாரின் அழகை, அவர்களுடைய ஒளியை, அவர்களுடைய நூரை ரசித்ததின் காரணமாய் மனித சமூகத்தை படைக்கப் போகிறேன் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் பிரகடனம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் அவர்கள் வருவதற்கு முன்னால்
எவ்வளவு அறிவிப்புகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே முன் வாழ்ந்தவர்களை மூலம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறான். என்னுடைய ஹபீப் இந்த உலகத்திற்கு வரவிருக்கிறார்கள், என்னுடைய ஹபீப் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று முன் வேதங்களில் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அபூ சுஃபியான் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷாம் தேசத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஷாம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமானிய பேரரசர் ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களிடத்திலே போய் சென்றிருக்கும்போது அந்த ஹெர்குலஸ் என்ற அந்த ஷாம் பேரரசர் நபியை குறித்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. கேட்கும்போது கைஃப நசபஹு ஃபீக்கும், அவர்கள் உங்களில் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உயர்ந்த கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவங்கள பற்றி அபூ சுஃபியான் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய உண்மை நிலையை சொல்லித் தருகிறார். அதே மாதிரி அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் செல்வந்தர்களா அல்லது ஏழைகளா அப்படின்னு கேட்குறார் அந்த ரோமானிய பேரரசர் ஹெர்குலஸ். ஏழைகள் தான், பலகீனமானவர்கள் தான் அதிகம் அவர்களை பின்பற்றுகிறார்கள். உடனே அடுத்து கேட்குறாரு, அந்த பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்களா அல்லது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறார்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த அபூ சுஃபியான் சொல்கிறாங்க, அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. முஹம்மது நபியினுடைய பரம்பரையில், அரச பரம்பரையில் யாரும் வந்திருக்கிறார்களா, அரச பரம்பரையை சார்ந்தவர்களா முஹம்மது நபி அப்படின்னு கேட்குறார் அந்த ரோமானிய பேரரசர் ஹெர்குலஸ். இல்லை, அவங்க அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் அல்ல, அவங்க எப்பயாவது மோசடி செஞ்சதா நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு அந்த ரோமானிய பேரரசர் கேட்குறார். அப்போது தனக்கு சாதகமாக இந்த அபூ சுஃபியான போது இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னு சொன்னேன் இல்லையா, தனக்கு சாதகமாக சொல்கிறாரு. அவர் இதுவரைக்கும் அவர் அவங்க எந்த மோசடியும் செய்யலை, இருந்தாலும் ஹுதைபியா அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தில் அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிறார். இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்களுடைய தன்மைகள் இறை தூதரின் தன்மைகளாகவே இருக்கிறது அப்படின்னு அந்த ஹெர்குலஸ் சாட்சி பகர்கிறார். முன் வேதத்திலே நான் பார்த்த இறுதி தூதர் எப்படியெல்லாம் வருவார் என்று சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறதோ, அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே இருக்கிறது. ஃபைன்கான மா தகூலு ஹக்கன், நீங்கள் அந்த முஹம்மது நபியை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் செய்திகள் உண்மையாக இருந்தால் ஃபஸ எம்லிக்கும் மௌலிஉ கதமி ஹாத்தைனி, நான் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தையும் இந்த ரோமானிய பேரரசையும் அந்த முஹம்மது நபியின் ஆட்சியின் கீழ், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இந்த அரசும் இந்த இடமும் வந்துவிடும் அப்படின்னு அவர் அன்னைக்கே சொன்னாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பீரியட் அப்பயே சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ரோமானிய பேரரசும் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களுடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, அவர்களுடைய ஆட்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்பும் அவர்களுடைய யோசனையின் பெயரிலே உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமானிய பேரரசை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, வரலாறு எவ்வளவு தெளிவாக நபி அவர்களை குறித்து முன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வேதங்களில் முன் வேதத்தில் எத்தனையோ மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனையோ கையாடல்கள் செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹா ஹுக்குமுல்லா, அந்த கையாடல் செய்யப்பட்டிருந்தாலும் சில செய்திகள் அந்த முன் வேதங்களில் மாற்றப்படவே இல்லை, அதை அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ விஷயத்தை தனக்கு சாதகமாக அந்த மக்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க முன் வேதத்தை. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விட்டான். அப்படிப்பட்ட செய்திகளும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
பைபிளிலும் கூட பைபிள் அது ஹிப்ரு மொழியில் நபி அவர்களை பற்றி எக்கச்சக்கமான ஆய்வாளர்கள் நபி அவர்களை குறித்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஆய்வை சமர்ப்பிக்கிறார்கள். யோவான் அப்படிங்கிறது அந்த பைபிளில் உண்டான புதிய ஏற்பாடு. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுகிறதாக ஒரு செய்தி வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மக்கள்கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது தான் என்னது? பைபிள். அதை தான் பிறகு நிறைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைய மாறி இருக்குது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுகிறாங்க, பிதாவிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பிதாவிடமிருந்து உங்களுக்கு பிறப்பட போகிறவர் சத்தியவானலாக சாட்சியாளராக என்னை குறித்தும் அவர் முன் அறிவிப்பிலே பின்னால் அவர் வரக்கூடியவர் என்னை குறித்தும் அவர் சொல்லுவார் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை. அதை கிரேக்க மொழியிலே ஃபாரக்கசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னென்னா, அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஒரு பெயரை சொல்கிறாங்க, அதுதான் ஃபாரக்கசீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அது கிரேக்க மொழியில் இருந்தாலும் அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னென்னா புகழுக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். பரிந்து பேசக்கூடியவர். அதை அரபியில் நம்ம சொல்லணும்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக அவர்களுடைய பெயர் முதல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய நபியை அல்லாஹு தஆலா அனுப்பி தந்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இந்தியாவிற்கும் கூட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய உஸ்தாது சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தானியால் அலைஹிஸ்ஸலாம் தமிழ் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களை பற்றியெல்லாம் கிதாபில் வந்திருக்கு. இருந்தாலும் ஆமன்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குத்துபிஹி ஒ ருசுலிஹி, நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களை கொண்டும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதாவது உலகத்தில் இதுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொண்டு நம்ம ஈமான் கொள்கிறோம். அவங்க யாருன்னு நமக்கு தெரியலைன்னா கூட இதுதான் உண்மையான ஈமான், உறுதியான ஈமானுக்குண்டான அடையாளம். எல்லா நபிமார்களை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 25 நபிமார்களுடைய பெயர் குர்ஆனில் வந்திருக்குது. அந்த 25 நபிமார்களை அப்படியே அவங்களுடைய பெயரை கொண்டே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஈமான் கொண்டிருக்கிறோம். 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆய்வு சொல்லப்படுது. அதே மாதிரி தசாகீர் அப்படிங்கிற ஒரு வேதம் ஈரான் நாட்டிலே அந்த மக்கள் பேசக்கூடிய மொழி பாரசீக மொழி. அந்த இதெல்லாம் நான் இதை படிக்கும்போது இதை ஒவ்வொன்றையும் நான் நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இது உண்மைதானா. அப்போது தசாகீர் அப்படிங்கிற ஒரு வேதம் ஈரான் நாட்டிலே வாழ்ந்த மக்களுக்கு பாரசீக மொழியில் இறக்கப்பட்ட வேதம். இந்தியாவிலும் கூட நிறைய பாரசீக மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த பாரசீக வேதத்திலே நபியை பற்றி அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நமது இந்தியாவிலே பழமையான மதம் அப்படின்னா எதை நம்ம விளங்கியிருக்கோம்? ஹிந்து மதம் தான் பழமையான மதம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மதத்திற்கு என்று இந்த இந்து மதத்திலே 4 விதமான வேதங்கள் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்ல வர்றேன். அப்போது இந்தியாவில் தோன்றிய ஒரு புத்தர் கோதம புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதம புத்தர் அவருடைய அந்திம காலத்தில், கடைசி காலத்திலே அவருடைய சீடர்கள், நீங்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த கௌதம புத்தர்கிட்ட இருக்கக்கூடிய சீடர்கள், நீங்கள் இறந்ததுக்கு பிறகு நாங்கள் யாரை பின்பற்றுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கோதம புத்தர்கிட்ட அந்த சீடர்கள் கேட்குறாங்க. அப்போது அந்த கோதம புத்தர் சொல்கிறாரு, நான் உலகத்திலே தோன்றிய முதலாவது புத்தனும் அல்ல, இறுதி புத்தனும் அல்ல. இது நம்ம யாரை பற்றி நம்ம படிச்சுட்ருக்குறோம்? நபிமார்கள். உலகில் தோன்றிய முதல் நபியும் அல்ல, இறுதி நபி முஹம்மது அப்படி ஒருவரும் நான் இல்லை. இந்த வார்த்தையை தானே அவர் சொல்கிறார், கோதம புத்தர் சொல்கிறார். எனக்கு பிறகு ஒரு புத்தர் வருவார்,
அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பின்பற்றுங்கள் அப்படின்னு மைத்ரேயா புத்தர் அவருடைய பெயர் என்ன, எனக்கு பிறகு ஒரு புத்தர் வருவார், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு அந்த கௌதம புத்தர் சொல்கிறாரு. உடனே அந்த சீடர்கள் கேட்குறாங்க, அந்த பெயர் என்ன, யாரை பின்பற்றணும், அவருடைய பெயர் என்னான்னு கேட்குறாங்க. அப்போது தான் சொல்லப்படுது மைத்ரேயா புத்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அது அவர் அந்த மொழியை அப்படியே நாம் தமிழில் அதை நாம் மொழிபெயர்த்தால் அருள் பெற்றவர், அன்பானவர் அப்படிங்கிற அர்த்தம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித் தருகிறான், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடையானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த வார்த்தையை தான் அவர் யார் சொல்கிறா, கௌதம புத்தர் சொல்கிறார். மைத்ரேயா புத்தர் அப்படின்னு பின்னாடி ஒருவர் வருவாருங்கிறத அவர் சொல்லி காட்டுறார். இதுவெல்லாம் நபி அவர்களின் முன்னறிவிப்புகள் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லித்தர்றாங்க. இந்து மதத்தில் 4 விதமான வேதங்கள் 4 விதமான வேதங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இந்த 4 வேதத்திலும் நபி அவர்களை பற்றி வந்திருக்கிறது. பின்னால் சொல்கிறேன். மா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கபலிக், உமக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அதே போன்று உங்களுக்கு முன் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு முன் வேதத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், அதை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறானே தவிர உங்களுக்கு பின் வரக்கூடிய வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் தான் இறுதி வேதம் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறான். ஈமானிய அடையாளத்திற்காக வேண்டி இதையெல்லாம் நான் சொல்லி வருகிறேன். நமக்கு தெரிந்த வேதம் என்ன? தௌராத்து, ஜபூரு, இன்ஜீலு, குர்ஆன், 4 நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள். ஆனால் எத்தனையோ நபிமார்களுக்கு சுஹுஃபுகள், ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தெரிந்து வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன், மொத்தம் 110 சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இத்தனை ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாறுல வருது. இதை போன்று எல்லா வேதங்களிலும் பின் ஒரு நாள் இறுதி நபி தோன்றுவார், அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அந்த முன் வந்த நபி, அந்த தௌராத் வேதம் என்ற எல்லா வேதத்திலும் அல்லாஹ் தெளிவாக சொல்லித் தருகிறார். அதே போன்று நமது இந்தியாவிலே நம்ம அதிகம் தெரிஞ்சிருப்போம், புராணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்கள் அதே மாதிரி கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கி அதை பற்றி நம்ம சொல்லி வருது. அந்த கல்கி அவதாரம் அவர் எதிர்பார்க்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த விஷயத்தில், அந்த வேதத்தில். அப்போது இந்து மதத்தின் மிகப்பெரிய வேதம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வேதம். அதனுடைய ஆய்வாளராக அலகாபாத் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பண்டிட் வேத பிரகாஷ் உபத்யாயா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், அவர் சொல்லித்தர்றாரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கல்கி அவதாரம் அவர் பின் ஒரு நாள் இது எல்லாமே நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவர் பின் ஒரு நாள் வருவார், அதர்மம் தலைதோக்கி நிற்கிற சமயத்திலே அவர் வருவார் அப்படின்னு அந்த கல்கி அவதாரத்தை குறித்து வருது. அவங்க யாருன்னு அந்த பேராசிரியர் பதிவு செய்கிறார். பண்டிட் வேத பிரகாஷ் உபாத்யாயா அந்த பேராசிரியர் பதிவு செய்கிறார். அவர் வந்துவிட்டார், அவர்தான் முஹம்மது நபி அப்படின்னு பறைசாற்றுகிறார் அந்த ஆய்வாளர். சொல்லிட்டு அதற்குண்டான அடையாளத்தை அவர் சொல்லித் தருகிறார். கல்கி அவதாரம் சொல்லப்படுறது நபியை தான் சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் பல்வேறு ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறார். அதில் அந்த கல்கி என்பவர் 12ஆம் நாள் பிறப்பார் அப்படின்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனாவது நாளுங்க பிறந்தாங்க? பிறை 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த பிறை 12. அவர்களுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு வருது. சமஸ்கிருதத்தில் விஷ்ணு பகத், அந்த கல்கியினுடைய தந்தை விஷ்ணு பகத். இதை அப்படியே தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோன்னா இறைவனின் அடிமை அப்படின்னு அர்த்தம்.
இறைவனின் அடிமை. அதை அப்படியே நீங்கள் இப்போ அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணனா அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. அவர்களுடைய தாயாரின் பெயர், அந்த கல்கியினுடைய பின் வருவார் என்று அறிவிக்கப்படக்கூடிய அந்த கல்கியினுடைய தாயாரின் பெயர் சுமதி. சுமதி. அந்த சுமதி அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு உண்டான தமிழ் பிரயோகம் என்னன்னா அமைதியான இடம் அப்படின்னு அர்த்தம். அமைதியான இடம், பாதுகாப்பான இடம், பாதுகாப்பானவர் அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே நீங்கள் அரபியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஆமினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயாரின் பெயர் ஆமினா, அவங்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயாரின் பெயர் ஆமினா. இதையெல்லாம் அவர் ஒரு நூலிலேயே அவர் தொகுத்து சொல்கிறார். அந்த அலகாபாத் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பேராசிரியர் தெள்ள தெளிவாக கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவதாரத்தை தான், அவர்கள் பின் நாட்களில் வருவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை தான் சொல்லி வருகிறார்கள் என்று அவர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். ரிக் வேதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்து மதத்தினுடைய 4 வேதங்களில் ரிக், யஜுர், சாம வேதங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் ரிக் வேதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு சொல்லித்தர்றாங்க. உண்மையாளரும் அறிவாளரும் அறிவாளியும் பலசாலியுமான மஹாமத் எனும் எனக்கு அருள் புரிவார் அப்படின்னு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மஹாமத், அதுதான் முஹம்மத். இது ரிக்கு வேதத்தில் நபி அவர்களை குறித்து முன் அறிவிப்புகள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். முழுமையானவர், அருட்கொடையானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அர்சல்நாக்க ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் உலகத்தார்களுக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக அருளாக உங்களை நாம் அனுப்பி தந்திருக்கிறோம் அல்லாஹ் அப்படின்னு குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை ரிக் வேதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வருது அந்த ரிக் வேதத்தில். 10,000 பேருடன் அவர் புகழ் பெறுவார் அப்படின்னு வருது. 10,000 நபர்களுடன் அவர் புகழ் பெறுவார். மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி அவர்கள் போகிற சமயத்திலே 10,000 சஹாபாக்களோடு அவர்கள் முன்னோக்கினார்கள் அப்படின்னு வரலாறு வருது. அப்போது 10,000 பேரோடு அவர் புகழ் பெறுவார் அப்படிங்கிற அந்த ரிக்வேதத்தில் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். நராசன்சா அப்படிங்கிற ரிக்வேதத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை நராசன்சா. இந்த நராசன்சா அப்படிங்கிறது அதர்வன வேதத்தில் ஒன்றை, அது மாதிரி போன்ற வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல். புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம், அல்லது கிறிஸ்தவ அருள் பெற்றவர் அப்படிங்கிற அந்த அர்த்தம். இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தான், முஹம்மது அப்படிங்கிற அந்த பெயரை தான் இவர்கள் இன்னைக்கு அந்த புகழப்பெற்றவர் அப்படின்னு சொன்னால் நபியை தான் குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி அந்த நராசன்சா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஆனால் டிக்ஷனரியில் உள்ள ஒரிஜினல் அர்த்தம் என்னது தான், புகழப்பட்டவர், அது மஹாமத் அப்படின்னே கிதாபில் அவங்களுடைய வேதத்தில் வந்திருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்லி வர்றேன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நபி. அவர்களுடைய சமூகத்தில் நாம் பிறந்திருப்பது, அவர்களுடைய சமூகத்தில் நாம் இருப்பது என்பது நமக்கு கேட்காமல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கேட்காமல் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன் அறிவிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலம் நம்ம எவ்வளோ விஷயத்தை தெரிகிறோம் பாருங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹிந்து மத வேதமாக இருக்கக்கூடிய வேதங்களில் நபி அவர்களை எத்துணை முறை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும்போது, ரிக் வேதத்தில் நபி அவர்களை மறைமுகமாக 16 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யஜுர்வேதத்தில் நபி அவர்களை பற்றி 10 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாம வேதத்தில் ஒரு இடத்திலும்,
அதர்வண வேதத்தில் 4 இடத்தில் மொத்தம் 31 இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய வருகையை குறித்தும் வரலாறு மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்து தருகிறது. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியமாக நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறான். அவர்களை குறித்து எவ்வளவு முன் அறிவிப்புகளை எல்லாம் இவ்வளவு காலங்கள் பின் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை காட்டுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய காருண்ய சீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் உயிரை விட மேலாக அவர்களை நாம் நேசிப்பதற்கும் அவர்கள் மீது முஹப்பத் வைப்பதற்கும் நாம் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். நமது உயிரை விட, நமது தாய் தந்தையர்களை விட, நமது பெற்றோர்களை விட, நமது பிள்ளைகளை விட, எல்லாவற்றையும் விட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக முழுமையாக நாம் ஈமான் கொண்டு அவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தை பிரயோஜனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் புகழ் பாடக்கூடிய, அவர்களுடைய விஷயங்களை கேட்டு அறியக்கூடிய, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.